அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்தில் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்களை சந்தித்தார். அப்போது ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய பன்னீர்செல்வம் அணியை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்பட்டது செல்லாது என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். அதிமுக தொண்டர்களின் ஆதரவுடன் கட்சியின் பொதுச் செயலாளராக பன்னீர்செல்வம் தேர்வு செய்யப்படுவார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 6 வருடங்கள் அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டு கட்சியிலிருந்து வெளியேறப்பட்டு அதுக்கு முன்னால 4 வருஷம் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தாலும் ராஜ்யசபாவுக்கு உள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த தடையை மீறி மன்னிப்பு கடிதம் கொடுத்தது ஒரு நாள், அடுத்த நாள் அவர் அடிப்படை உறுப்பினர், அடுத்த நாள் அவர் துணை பொதுச் செயலாளர் என்பது சட்டப்படி செல்லாது என்று முதல் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம். அதே தேர்தல் ஆணையத்தில் அடுத்த முடிவு வழங்க இருக்கிறார்கள். அந்த முடிவு பொதுச் செயலாளராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது என்ற முடிவு வரும். அந்த முடிவுக்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அடுத்த முடிவு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன நிலைமையில கட்சி தேர்தலை நடத்தணும் சொன்னாரோ அதே மாதிரி நடத்தணும். அப்படின்னா கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு அடிப்படை தொண்டனுக்கும் வாக்களிக்க உரிமை உண்டு. அந்த வாக்களிக்கும் உரிமையை பயன்படுத்தி அண்ணன் OPS அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்குவதுதான் அடுத்த கட்டம்.